வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ் தென்றல் தேர்வு எப்படி எழுதிட்டுருக்கீங்க? கடைசியாக மெசேஜில் பார்த்தேன். சரிங்களா, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா, தொடர்ச்சியாக அப்படியே இந்த புணர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க தேர்வு 14க்கு தேவையானதை பார்க்கலாம். சரிங்களா, முதல் கேள்வி சரியற்ற ஒன்றினை தேர்ந்தெடுக, கண்டறி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ சரியற்ற ஒன்று அப்படி சொல்லும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துருவோமா? ரைட். முதல் வார்த்தை ஏ ஆப்ஷன், தமிழ் கூட்டல் பட்டதாரி, தமிழ் பட்டதாரி. வெற்றி கூட்டல் பெற்றார், வெற்றி பெற்றார். வெற்றி கூட்டல் படை, வெற்றி படை. தமிழ் கூட்டல் கற்றார், தமிழ் கற்றார். அப்படிங்கும்போது சரியற்ற ஒன்றை கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான கன்ஃபியூஷன் தரக்கூடியது ஒரு 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். மற்றெல்லாம் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா, தமிழ் கூட்டல் பட்டதாரி. பட்டதாரி அப்படின்னா பட்டம் பெறக்கூடிய ஒரு நபர். சரிங்களா, பட்டதாரி அப்படி சொல்லும்போது பட்டம் கூட்டல் தாரி, பட்டம் கூட்டல் தாரி. சரிங்களா, ஞாபகத்தில் இருக்குங்களா? பட்டம் கூட்டல் தாரி ஞாபகத்தில் இருக்குங்களா? ஆள், சரி, ஆளி, ஆளர், தாரர், தாரி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஆக்கப்பெயருக்கான விகுதி. ஆக்கப்பெயருக்கான விகுதி. சரிங்களா, அப்போ இந்த பட்டமுறை வார்த்தக்கூடிய தாரி அப்படி ஒரு சொல் சேரும்போது ஒரு நபருக்கான புதிய சொல் உருவாக்கப்படுவதற்கு ஆக்கப்பெயர் என்று பெயர். அப்போ பட்டம் பெற்ற ஒரு நபரை குறிக்குது. அப்போ பொதுவான பெயரில் பட்டதாரி, அதில் என்ன பட்டம் வாங்கியிருக்காரு, தமிழா, இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா அப்படி கேட்கும்போது தமிழ் சிறப்பு பெயர். அப்போ பொது பெயர் பின்பும் சிறப்பு பெயர் முன்பும் வந்து இடையில் ஆன ஆகிய அப்படிங்கிற உருபுகள் மறைந்து வருவதற்கு இருபெயரட்டு பண்பு தொகை என்று பெயர். இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஸோ சரியா, இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சரிங்களா, அப்போ அடுத்த இருக்கு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றார் அப்படி சொல்லும்போது வெற்றி கூட்டல் பெற்றார். அப்போ நிலைமொழியில் ஈட்டத்தினருக்கு ரீ, ரீயை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஈ. அப்போ ஈ வந்திருக்கு. அப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் உயிர் வந்தால் அவளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரீறு அப்படின்னு பேர். அப்போ உயிரீராக இருந்தால் என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி. அப்போ என்ன விதி இருக்குது? ஞாபகத்தில் இருக்கா? அப்போ என்ன விதி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும். சரியா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன், இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும். அப்போ இங்கே என்ன இருக்குது? பே இருக்குது. அப்போ பகர வரிசை வரும். அப்போ பகர வரிசை வரும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான ஒற்றெழுத்து வரணும். ஆனால் இங்கே ஒற்றெழுத்து வரலை, இங்கே ஒற்றெழுத்து வரலை. அப்போ சரியா தப்பா அப்படின்னு பார்க்க தோணுது. அப்போ சரியா தப்பான்னு பார்க்கும்போது இப்போ இது தப்புங்கிற மாதிரி தோணும். நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்ததுக்கு போகிறேன். வெற்றி கூட்டல் படை, வெற்றி படை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்குது ஈ தான் இருக்குது, பாவுக்கு இப்போ வந்திருக்கு. அப்போ இங்கே வரக்கூடிய இப்போ வச்சு பார்க்கும்போது சரியா, அப்போ இது சரினா அப்போ இது என்னவா இருக்கும்? தவறாக தான் இருக்கும். அப்படி சொன்ன உடனேயே சரியற்ற ஒன்று சொன்னையே நம்ம ஆன்சர் பின்னு குறிச்சிடக்கூடாது. நல்லா கவனித்து பார்க்கணும். நிலைமொழியில் ரெண்டுமே இருக்குது, மாற்று பெயரே இல்லை, மாற்று சொல்லும் சொல்லலை. ஆனால் வருமொழி என்னக்குன்னு பாருங்கள். பெற்றார், பெறுதல் என்பது வினைச்சொல், படை என்பது பெயர் சொல். அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும் சொல்லும்போது உயிரீற்று புணர்ச்சியாக இருந்தால் வருமொழியில் என்னவாக இருக்க வேண்டும்? பெயர் சொல்லாக இருந்தால் மட்டும்தான் கசத்தப மிகும். ஆனால் இங்கே வினை சொல்லாக இருக்கிறதுனால கசத்தப மிகாது. ஆதலால் வெற்றி பெற்றார் சரிதான், வெற்றி பெற்றார் சரிதான். அப்படி வெற்றி பெற்றார் சரின்னு சொல்லும்போது ஒரு இயல்பினும் விதியினும் நின்ற உயிருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? வினைச்சொல் இருக்கக்கூடாது, பெயர் சொல்லு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. புரியுதா உங்களுக்கு? என்ன அப்போ இங்கே வினைச்சொல் வந்துருச்சு. அப்போ வினைச்சொல்லாக இருந்தால் என்னவா இருக்கும்? அப்போ வினையச்சம் வச்சிடலாமா அப்படின்னா இல்லை. அப்போ முழுசாக எடுத்து வச்சு பார்த்தோம்னா
வினைச்சொல் அப்படிங்கிறனாலேயே இப்போ வராது. ஸோ சரி, நான் இன்னொரு விளக்கம் தாரேன், கவனிங்க. வெற்றி பெற்றாரை பிரித்தோம்னா வெற்றியை பெற்றார், வெற்றியை பெற்றார் அப்படின்னும் இன்னொரு வகையிலும் சொல்லலாம். அப்போ என்ன இருக்குது? ஐ மறைஞ்சிருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை தொகை என்று பெயர். அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ இப்போ வராது. அப்படி பார்த்தாலும் சரிதான். அப்போ ஏவும் சரி, பியும் சரி, சியும் சரி. சரிங்களா? அப்போ டி கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? தப்பாக தான் இருக்கணும். தமிழ் கூட்டல் கற்றார், இப்போ தான் சொன்னேன். என்னது? தமிழை கற்றார், தமிழை கற்றார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஐ வந்திருக்கு. அப்போ இங்கே ஐ வரலை. வெற்றியை இங்கே ஐ வரலை, மறைஞ்சு வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆனால் இங்கே மிகுந்து வந்திருக்கு. அப்போ இது தவறு. சரியா? புரியலை? கமெண்டில் டவுட்டா? கமெண்டில் டவுட்டா? பேசுவோம். இதில் என்ன இருக்குது? அதான் ஐ வந்துருச்சே சார், அப்போ இக்கு போட்டிருக்கீங்களா சார்? என்ன சார் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வராதுன்னு சொல்கிறீங்க, இங்கே இக்கு போட்டிருக்கீங்க சார். நல்லா கவனிங்க, இங்கே வரலை, அதனால் இங்கே பேர் இரண்டாம் வேற்றுமை தொகை, அதனால் இக்கு வராது, இப்போ வராது. இங்கே நான் பிரித்து எழுதும்போது தமிழை கற்றார், வெற்றியை பெற்றான்னு நான் ஐயை சேர்த்து எழுதியிருக்கேன். மறைஞ்சு வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை, வெளிப்படையாக வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை விரி. அப்போ இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ ஆன்சர் டி. சரியா? நிறையா போட்டு குழப்புற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக கவனிங்க. யூடியூப்பில் தானே அவைலபிளாக இருக்குது. 2 தடவை கூட நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி. ஈறு கெட்டு வள்ளெழுத்து மிகும், ஈறு கெட்டு வள்ளெழுத்து மிகும் என்ற விதியின்படி பொருந்தாத ஒன்று எது? அப்போ ஈறு கெடுது அப்படின்னா எந்த சொல்ல பார்க்கணும்? நிலைமொழியா வருமொழியா? அவ்வளோதான். நிலைமொழியை தான் பார்க்கணும். ஏன்னா நிலைமொழியில் தான் ஈறு பார்ப்போம். வருமொழியில் என்ன பார்க்கணும்? முதல்ல பார்க்கணும். அப்போ வணிக பொருள் பிரித்தோம்னா வணிகம் கூட்டல் பொருள். சரியா? உரமெல்லாம் உரம் கூட்டல் எல்லாம். சரியா? விவரக்குறிப்பு விவரம், விவரம் கூட்டல் குறிப்பு. மையப்புள்ளி மையம் கூட்டல் புள்ளி. பிரிச்சுட்டேன். இப்போ நிலைமொழியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இம் இருக்குது, இங்கே இம் இருக்குது, இங்கேயும் இம் இருக்குது, இங்கேயும் இம் இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாத்துலேயுமே என்ன முடிஞ்சிருக்கு? ஈறு கெட்டு. அப்போ ஈற்றெழுத்து கெடணும்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் இம்மு கெட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம், கெட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? கெட்டுருச்சுன்னா ஈறு கெட்டு சரியாக இருக்குது, கரெக்டாக வந்துருச்சு. வள்ளெழுத்து மிகும், அச்சச்சோ வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வல்லினம் மிகும் சொல்லும்போது போவுக்கு என்ன வரணும்? இப்பு வரணும். சரியா? கூவுக்கு என்ன வரணும்? இக்கு வரணும். பூவுக்கு இப்பு வரணும். அப்போ வணிக பொருள் சரியாக இருக்குது, விவர குறிப்பு சரியாக இருக்குது, மையப்புள்ளி சரியாக இருக்குது. அப்போ இங்கே இம்மை எடுத்துட்டோம்னா ஏவுக்கு வல்லினம் போட முடியாது. ஸோ இந்த விதியில் பொருந்தலை. அப்போ ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் எளிமையான கேள்வி தான், இருந்தாலும் சுவாரஸ்யம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விளக்கமாக எழுதினேன். சரிங்களா? அப்போ இம்மை நீக்க முடியாது. இம்மையும் ஏவையும் சேர்த்தோம்னா, இம்மையும் ஏவையும் சேர்த்தோம்னா மே. அப்போ உரம் கூட்டல் எல்லாம் உரமெல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? இது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்றால் உடல், ஏ என்றால் உயிர். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மற்றது எல்லாம் வேற விதி. இது மட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்பதற்கான விதி. அதனால் சி மட்டும் பொருந்தலை. ரைட்? அடுத்த கேள்வி. பிரித்தெழுதுக. தவறான ஒன்று எது? தவறான ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. சரியா?
காற்றிலேறி, காற்றில் கூட்டல் ஏரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ காற்றில் கூட்டல் ஏரி, இல்லு வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. நிலைமொழி ஈட்டில் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வருமொழியில் பெரும்பாலும் உயிரெழுத்தாக வர வேண்டும். அதுக்கு பேர் தான் மெய்யேற்று புணர்ச்சி. என்ன பேர்? மெய்யேற்று புணர்ச்சி. சரியா? அப்போ மெய்யேற்று புணர்ச்சினா விதி இப்போ தான் சொன்னேன். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இல்லு கூட்டல் ஏ, லே. அப்போ லே வந்திருக்கு, காற்றிலேறி. சரி, சரியா? நினதடி, நினது கூட்டல் அடி. அப்போ உயிர் வந்திருக்கு, தூ இருக்கு, இத்து கூட்டல் ஊ போடலாம். இத்து கூட்டல் ஊ போடணும்னா அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் சொல்லலாம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? குற்றியலுகர புணர்ச்சி என்று பெயர். என்ன பேர்? குற்றியலுகர புணர்ச்சி என்று பெயர். குற்றியலுகர புணர்ச்சி. அப்போ நிலைமொழியில் இருக்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? குற்றியலுகரமாக இருக்கணும். இருக்கான்னு பாருங்க. இருக்கு. நினது குசுறு துபுரு வந்திருக்கு. நாப பிரிச்சோம்னா இன்னு கூட்டல் ஆ, இன்னு கூட்டல் ஆ. அப்போ ஆ என்ன எழுத்து? உயிரெழுத்து. அப்போ என்ன இது? உயிர் தொடர் குற்றியலுகரம். என்ன பேருங்க? உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ இது குற்றியலுகர புணர்ச்சி. சரிதான். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இத்து கூட்டல்லா தா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நினதடி. சரியா இருக்கு. ஒற்றி எடுத்த. அப்போ ஒற்றி எடுத்த, ஒற்றை கூட்டல் எடுத்த, ஒற்றி கூட்டல் எடுத்த. இப்போ தான் பார்த்தோம் ஒற்றி, கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் வெற்றி அப்படின்னு பார்த்தோம். உடனே வேகமாக இதுக்கும் பிரித்தோம்னா, ரீய பிரித்தோம்னா இரு கூட்டல் ஈ. அப்போ ஈ வந்திருக்கு. போடுறா விதியை. உயிர் புணர்ச்சி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகுன்னு போடலான்னு போனீங்கன்னா கசத்தப மிகணும்னா இங்கே என்ன வரணும்? ஏல வரணும். இங்கே ஏ வரக்கூடாது. என்ன வரணும்? கசத்தபெல்லாம் வரணும். ஆனால் இங்கே ஏ வந்திருக்கே. அப்போ அந்த விதி இல்லை. அப்போ நம்ம யோசிக்கணும் அடுத்து என்ன செய்யலாம். அப்போ உயிரை வச்சு எத்தனை சொற்கள் நமக்கு இருக்குது? ஒன்று உயிர்வரின் அப்படின்னு வச்சு என்னென்ன இருக்குது? ஒன்று உடம்படு மெய் புணர்ச்சி இருக்குது. 2 உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுன்னு சொல்லக்கூடிய குற்றியலுகர புணர்ச்சி இருக்குது. 3வது தனிக்குறில் முன் ஒற்று, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது? தனிக்குறள் புணர்ச்சி இருக்குது. மொத்தம் 3 புணர்ச்சி தான் இருக்குது. அப்போ நம்ம இதை வச்சு தான் பார்க்கணுமா சார்? ஆமாம். நான் இப்போ என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இப்போ அடுத்த என்ன இருக்குது? ஒவ்வொன்றா போட்டு வைப்போம். உடம்படு மெய் புணர்ச்சி வச்சுக்கலாமா? இப்படி ஒவ்வொன்றா அப்செட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக ஒன்று வந்துடலாமா சார்னா? அங்கே தான் செக்கு. நீங்கள் ஒரு 48 செகண்டுக்குள்ளார நீங்கள் எப்படி இத்தனையும் விதி அப்ளை பண்ணி பார்க்க முடியும்? அப்படி இல்லை. நமக்கு என்ன வேணும்னு தேவைப்படணும். அப்போ ஒற்றி எடுத்த, டக்குன்னு பாருங்கள், ஒற்றி எடுத்த எந்த வார்த்தை மிஸ் ஆகுது? யா. அப்போ யா வரணும். என்ன விதி இருக்குது? ஒரே ஒரு விதி தான் இருக்குது. ஈ ஐ வழி எவ்வும். முடிஞ்சு போச்சா? அப்போ ஒற்றி எடுத்த என்ன இருக்குது? ஈ இருக்குது. முடிஞ்சு போச்சு. அப்போ ஈ ஐ வழி எவ்வும். அப்போ ஒற்றி எடுத்த, ஒற்றி எடுத்த அப்படின்னு சொல்லும்போது, எடுத்தன்னு சொல்லும்போது ரீய பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஈ. அப்போ உயிர் வந்திருக்கு, இங்கேயும் உயிர் வந்திருக்கு. என்ன விதி? ஈ ஐ வழி எவ்வும். அப்போ ஒற்றி கூட்டல் ஈ கூட்டல் என்னது? எடுத்த அப்படின்னு சொன்னோம்னா ஈயையும் ஆவையும் சேர்த்தோம்னா ஒற்றி ஏ. அப்போ என்ன வரும்? ஒற்றி எடுத்த, ஒற்றி எடுத்த அப்படின்னு வருது. அப்போ இங்கே வந்ததுக்கு சரியா தப்பா? சரி. நம்ம மைண்டு டக்குன்னு யோசிக்கணும். இப்போ பாருங்களேன், நினது கூட்டல் அடி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு காரணம் அது குற்றியலுகரம் வந்துச்சு டக்குன்னு. அப்போ 2வது விதி. 3வது என்ன சொல்லியிருக்கேன்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். எண்ணம்மை, எண்ணம்மை பிரித்தோம்னா எனது கூட்டல் அம்மை. அப்படி பிரிக்கும்போது ஆ வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. அந்த ஆவோட சேர்த்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் நம்ம ட்ரை பண்ணும்போது எனதுங்கிற வார்த்தை
குற்றியலுகரமானு கேட்டால் ஆமாம் குற்றியலுகரம் தான், உயிர் தொடர் குற்றியலுகரம். உடனே தாவை என்ன செய்கிறேன், இத்து கூட்டல் ஊ, அந்த ஊவை பிரித்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடுன்னு அடித்தோம்னா இத்து கூட்டலா த வருது. அப்போ என தம்மை வரணும். ஆனால் இங்கே எண்ணம்மைன்னு இருக்குது. அப்போ கொடுத்துருக்குது சரியா சார் அப்படி கேட்டால் கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க. சரியா? கொஞ்சம் கவனிச்சிட்டே வந்தால் ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ எண்ணம்மை பிரிக்கிறேன், இங்கே பிரிக்கிறேன். அப்போ எண்ணம்மை பிரித்தோம்னா எண் கூட்டல் அம்மை. சரிங்களா? எண் கூட்டல் அம்மை. அப்போ இங்கே என்ன இருக்கு, உயிர் வரின். அப்போ உயிர் வரின் சொன்ன உடனேயே உடம்படு மெய்ப்புணர்ச்சியா? இல்லை. ஏன்னா எனக்கு யாவும் இல்லை இவ்வும் இல்லை. ஸோ உடம்படு பயிற்சி இல்லை. இப்போ தான் பார்த்தோம் குற்றியலுகர புணர்ச்சியும் வரலை. அப்போ என்ன இருக்கும், தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இருக்கு தான் இருக்கும். அப்போ இது தனிக்குறில், அதுக்கு முன்னாடி ஒற்று உயிர் வந்திருக்கிறதுனால என்ன செய்யும், இரட்டும். அப்போ எண் கூட்டல் இன் கூட்டல் அம்மை. அப்போ இன்னையும் ஆவையும் சேர்த்தா ந. அப்போ என்ன வரும், எண்ணம்மை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ எண்ணம்மையை பிரித்தோம்னா என் கூட்டல் அம்மை தான் சரியான ஆன்சர். எனது கூட்டல் அம்மை தப்பு. ஸோ தவறானது எது, பி. அடுத்து பாருங்க, பிழை திருத்தம் சேர்த்தெழுதுக. பிழை திருத்தம் சேர்த்தெழுதுக. இது ஒரு நேரடி கேள்வி தான், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்காது. பிழை திருத்தம் அது சொல்லும்போது ஆப்ஷனை பார்ப்போம். பிழை திருத்தம், பிழை திருந்தோம். திருத்தம் இருக்குது, திருந்தோம் இருக்குது, வராது. சரியா? திருந்தோம்னா திருந்த மாட்டோம் அப்படின்னாங்க. சரியா? யாரையோ குத்தி கட்டமாக இருக்குல்ல, சச்சே ஏற்றா பார்த்துக்கோண்ணா. சரியா? திருந்த மாட்டோம் வராது. திருத்தம், பிழை திருத்தம் இத்து வர மாதிரி தெரியுது. பிழை திருப்பம் வராது. அப்போ டியும் சியும் தப்பு. ஒன்று ஏ வரலாம், இல்லை என்னதெல்லாம் பி வரலாம். என்ன வித்தியாசம், இத்து தான் வித்தியாசம். இப்போ வல்லினம் மிகுமா மிகாதா அப்படி கேட்டோம்னா அப்படியே சொல்லிடலாம். இது இணை சொற்களா இல்லையா, இணை சொற்கள் இல்லையா, அவ்வளோதான். இணை சொற்கள் என்றால் என்ன, இரண்டும் ஒரு பொருள் சார்ந்து வருவதற்கு இணை சொற்கள். அது ஒன்றாக இருந்தால் நேரிணை, அதுவே வேறு வேறாக இருந்தால் என்னது, எதிரிணை. இப்போ பாருங்கள், பிழை திருத்தம். பிழைனா தப்பு, திருத்தம்னா சரி. அப்போ ஒன்றா இருக்கா இல்லை எதிர்ச்சொல்லாக இருக்கா, அவ்வளோதான். எதிர்ச்சொல்லாக இருக்குது. அப்போ எதிரிணையில் வல்லினம் மிகாது. எதிரிணையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்போ எதிரிணையில் வல்லினம் மிகாதுன்னா அப்போ இத்து வராது. ஸோ பி தப்பு. எது சரி, ஏ தான் சரி. இப்போ பாருங்கள், மேடு பள்ளம். மேடு பள்ளம். அப்புறம் என்ன வருது, மேடு பள்ளம். வேறு என்ன இருக்குது, இரவு பகல். இரவு பகல், இரவு பகல். சரியா? இப்படியும் பார்க்கலாம். வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா, பிழையும் திருத்தமும் அப்படி சொல்லலாமா, பிழையும் திருத்தமும் அப்படின்னு சொல்லலாம். இரவும் பகலும் சொல்லலாம். அடுத்து என்ன இருக்குது, மேடும் பள்ளமும் சொல்லலாம். அப்போ உம்மு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ உம்மு மறைஞ்சு வந்தால் என்ன பேர், உம்மை தொகை. என்ன பேர், உம்மை தொகை. சரியா? அப்போ உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாது. அப்படி பார்த்தோம்னா பிழை திருத்தத்தில் என்ன வராது, இத்து வராது. பாருங்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் 2 வகையில் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆன்சர், ஏ. சரியா? ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நடத்தும்போது, இந்த கொஸ்டின் நடத்தும்போது சரியா, ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்னா, இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். சரியா? இருபெயர்ட்டு பண்பு தொகை வல்லினம் சொல்லும்போது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பாருங்கள். பல்கலைக்கழகம், இது வேணாமா, லாஸ்ட் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், இது எழுதுகிறேன் பாருங்கள். சரியா? பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம். நீங்களே சொல்லுங்கள், இக்கு வருமா வராதா, இக்கு வருமா வராதா, வருமா வராதா? இப்போ தெரிஞ்சிடும். உங்களுக்கு கொடுத்த டிகிரி எவ்வளோ யூஸ் பண்ண தெரிஞ்சிருப்பேன். இக்கு வருமா வராதா, வரும். ஏன், கழகம் என்பது பொது பெயர், பல்கலை என்பது சிறப்பு பெயர். பொது பெயர் பின்னும் சிறப்பெயர் முன்பும் வந்து ஆன ஆகிய மறைந்து வந்தால் இருபெயர்ட்டு பண்பு தொகை, இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்போ பல்கலைக்கழகம், இக்கு சரி. நீ என்னப்பா படித்த, நீ இந்த காலேஜுப்பா, என்ன யூனிவர்சிட்டிப்பா, இன்ஜினியரிங்கா, அப்புறம் என்ன போட்டு தள்ளு. அண்ணா பல்கலைக்கழகமா, அண்ணா பல்கலைக்கழகமா இல்லை அண்ணா பல்கலைக்கழகமா, யோசிச்சு சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகமா
அண்ணா பல்கலைக்கழகமா? பல்கலைக்கழகம் என்பது பொது பெயர், அதில் ஒன்று அண்ணா. அப்போ என்ன வச்சு? அண்ணாவாகிய பல்கலைக்கழகம். அப்போ இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் சொல்லாமுல்ல. அப்போ இப்போ வருமா வராதா? ஆனால் ஒரு சர்டிஃபிகேட்டில் கூட இப்போ வராது. ஏன்? இருபெயர்ட்டு பண்பு தொகை தான். ஆனால் அண்ணா என்பது என்னது? உயர்திணை. அப்போ இருபெயர்ட்டு பண்பு தொகையில் உயர்திணையில் வல்லினம் மிகாது. கூர்ந்து கவனிக்கணும். சும்மா போகிற போக்க தட்டிட்டு போக முடியாது. முன்ன மாதிரிலாம் கேள்வி இல்லை, அவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். நாம் தான் கொஞ்சம் அலர்ட் ஆகணும். அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் என்ன வராது? இப்போ வராது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் இப்போ வராது. அழகப்பா பல்கலைக்கழகம் இப்போ வராது. இப்போ சொல்லுங்க சென்னை பல்கலைக்கழகம். இப்போ சொல்லுங்க சென்னை பல்கலைக்கழகம் வருமா வராதா? பல்கலைக்கழகம் என்பது பொது பெயர், அதில் ஒன்று என்பது சென்னை. சென்னை சிறப்பு பெயர், இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மிகுமா மிகாதா? மிகும். ஏன் மிகும்? ஆமாம், சென்னை என்பது என்னது? உயர்திணை அக்ரிணையா? உயர்திணை. என்ன பேர்? உயர்திணை. யோசிச்சு பாரு. அப்போ முடிஞ்சு போச்சா? அப்போ உயர்திணையா சென்னை? விளங்கிடும். அக்ரிணை. எப்படினது? அக்ரிணை. உயர்திணையில் தான் என்ன வர்றது? வல்லினம் மிகாது. அக்ரிணையில் வல்லினம் மிகும். ஸோ என்ன ஆன்சர்? சென்னை பல்கலைக்கழகம். ரெண்டுமே இருபெயர்ட்டு பண்பு தொகை தான். ஸோ யோசிச்சு பாரு, பொருளே மாறிடுங்க, சுத்தமாக மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லை, மருந்து கடை. சார் என்ன சார் ஒரு வல்லினம் போடுறதுக்கு போட்டு போட்டு தாளிச்சு எடுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அங்கே பாரு, மருந்து கடை. மருந்து கடை என்ன வித்தியாசம்? கடை என்பது பொருள் பெயர், பொது பெயர். மருந்து என்பது சிறப்பு பெயர். அப்போ இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்போ மருந்து கடை என்றால் மருந்தை விற்கக்கூடிய கடை என்று பொருள். இக்கு வந்ததுனால இப்போ இங்கே இக்கு வரலை. சரியா தப்பா அப்படின்னா சரிதான். ஏன்? மருந்தை கடை, ஐ மறைஞ்சிருக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ மருந்து கடை அப்படின்னா மருந்தை போட்டு கடை அப்படின்னு பொருள் ஆயிடுது. ஒரு வல்லினம் தான் போடலை, பொருளே மாறிடும். ஏன்? இப்போ நம்ம கடைசியில் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கூட யாத்திரை இருக்கா? கடைசியாக அந்த குரூப் 2 எக்ஸாமில் சரியா? தந்த பெட்டி, தந்த பெட்டி, தந்த பெட்டி, தந்த பெட்டி. எது சரி? எது சரி? ரெண்டுமே சரி இல்லையா? ரெண்டுமே சரி. தந்த பெட்டி இப்போ போட்டிருக்கு, தந்த பெட்டி இப்போ போடலை. அப்போ இப்போ போடலைன்னா தந்த பெயரச்சம், பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அப்போ என்ன அர்த்தம்? தந்த பெட்டினா இப்போ போடலைன்னா பெயரச்சம், தந்த பெட்டினா தந்த, நமக்கு தந்த பெட்டி என்று பொருள். பெட்டி என்பது பொது பெயர், தந்தம் என்பது சிறப்பு பெயர். தந்த பெட்டி என்றால் இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்போ தந்த பெட்டினா பொருள் தந்தத்தால் செய்யப்பட்ட பொட்டி என்று பெயர். இன்னொரு சொல்லுக்கு தந்தத்தால் செய்யப்பட்ட பெட்டி. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். எப்படி வச்சு பார்த்தாலும் ஆன்சர் வரும். நாம் படிக்கணும், நிறைய படிக்கணும். அடுத்த கேள்வி போகிறேன் சரியா? என்னாச்சு? கொச எழுதி போகிற மாதிரி இருக்கா? சரி சரி, ஃபீல்லாம் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியுது சரியா? ஆனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேணாம். கொஞ்சம் அப்படியே நிறுத்தி நேரமாக பிடிஎஃப்பை பார்த்து எழுதிட்டே வாங்க. பிடிஎஃப் கொடுங்க சார், பிடிஎஃப் கொடுங்க சார் சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், மார்க்கு பிடிஎஃப்பில் இல்லை, பார்க்குறது தான் சரியா? எழுதுங்க, நோட்டு போட்டு எழுதுங்க. 20 கேள்வி தானே, எழுதுங்க, தப்பே இல்லை. தமிழை பிழை இல்லாமல் எழுதுவோம், அதுக்கு தான் முயற்சி சரியா? ரைட். அமுதிசை, பொருத்தமான விதியினை கண்டறி. பிரிச்சுருக்காங்க, அவங்களே பிரிச்சுட்டாங்க. அமுது கூட்டல் இசை. அப்புறம் வந்திருக்கு உயிர் வந்திருக்கு. இதில் வறுமொழியில், வறுமொழியில் உயிர் வந்தாலே நமக்கு பிரச்சனை ஆரம்பம் தான் அர்த்தம். அப்போ என்ன விதி? 3 விதி. உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், தனிக்குறில் முன் ஒற்று, உயிர்வரின் இரட்டும். 3 விதி இருக்கா? ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குது? அமுது. அப்போ இது என்ன இருக்குது? குசுறு துபுரு வந்துருச்சு. மூ, இம்மு கூட்டல் ஊ. அப்போ இம்மு கூட்டல் ஊ அப்படின்னா அர்த்தம் உகரம் வந்துருச்சு. அப்போ என்னது? உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்போ இது என்ன பண்ணுச்சு? குற்றியல் உகர புணர்ச்சி. அப்போ முதல் விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், 1வது சரி, முடிஞ்சு போச்சா? 2வது விதி மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரிரு ஒப்பவும். இம்முக்கு வேலையே இல்லை, ஸோ 2வது தப்பு. 3வது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. யோசிச்சு பாருங்க, ஊ போயிடுச்சு, மிச்சம் இருக்கு. என்ன இருக்கு? மிச்சம் இருக்கு, இத்து இருக்கு சரியா? இத்து இருக்கு, என்ன இருக்கு? ஐயோ,
5வது கேள்வி கட் பண்ணிக்கமா பார்த்து, சரியா? ரைட். அப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? 5வது கேள்வி, சரியா? அமுதிசை, அமுது கூட்டலிசை பொருத்தமான விதியினை கண்டறி. சரியா? பிரித்து அவங்களே கொடுத்துட்டாங்க, பொருத்தமான விதியை கண்டுபிடிக்கணுமா. அப்போ எனக்கு நமக்கு நல்லா கவனிச்சுக்க, நமக்கு வருமொழியில் என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்தாலே பிரச்சனை தான். என்னது? வந்திருக்கு. அப்போ எத்தனை விதி? 3 விதி. 1 உடம்படுமை புணர்ச்சி, 2 குற்றியலுகர புணர்ச்சி, 3வது தனிக்குறில் புணர்ச்சி. 3 இருக்கா? 3ஐயும் பார்க்கணும். சிக்கமா? உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சி என்ன அர்த்தம்? உயிர் வரின் உடம்படு மெய் என்றாகும். அப்போ எதெல்லாம் உடம்படு மெய்? இவ்வு. சரியா? இவ்வு. அப்போ இந்த 2 வார்த்தையிலையும் இவ்வுக்கும் வேலையே இல்லை. அப்போ கண்டிப்பாக 1வது புணர்ச்சி தப்பு. சரி, 2வது போகலான்னா குற்றிலுகர புணர்ச்சி. அப்போ குற்றிலுகரமா செக் பண்ணுங்கள். அமுது தூவ பிரிச்சோம்னா இத்து கூட்டல் என்னது? அப்போ அமுது குசுறுத்துபு வந்துருச்சு. அமுதுல வந்திருக்கு, பிரிச்சோம்னா உயிர்த்தோட குற்றிலுகரம். அப்போ 2வது விதி செட் ஆகுது. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். 1வது விதி சரி. சரியா? அப்போ போயிடுச்சு, மிச்சம் இருக்கு இத்து இருக்கு. அப்போ இத்தையும் சேர்த்துட்டோம்னா தீ. அப்போ அமுதிசை தீ வந்துருச்சா? அப்போ இத்து மெய், உயிர். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரி. அப்போ 1 3 சரி. சரியா? இது ஒரு மொக்க கேள்வி. மவ்வீறு ஒற்றொழிந்து உயிர் ஒப்பவும் இம்மே வரலை. ஸோ வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. கெட்டு போகணுமா? கெட்டு போகிறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை? ஈட்டத்தினா இல்லை, உயிரீரே இல்லை. ஸோ 3 2 4 தவறு. அடுத்து பார்ப்போமா? தனி கூட்டல் தனியாக சேர்த்தெழுது. சரியா? தனி கூட்டல் தனியாக சேர்த்தெழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். தனி கூட்டல் தனியாக, தனித்தனியாக. ஆன்சர் முடிஞ்சிச்சு. தனியாக வந்திருக்கு. தனித்து, ஸோ சி வராது. தனித்து டி வராது. அப்போ தனியாக வந்திருக்கு. அப்போ பி வரலாம், இல்லாட்ட என்ன வரலாம்? ஏ வரலாம். எது வரும்? இத்து வந்துச்சுன்னா பி, இத்து வரலாம் என்னது? ஏ. நீங்களே சொல்லுங்கள், இத்து வரும் வராதா? வரும். என்ன விதி? இனி தனி என ஆக என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். சொல்லு பார்க்கலாம். இனி தனி என ஆக என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ தனி. அப்போ தனி கூட்டல் தனி, தனித்தனி. முடிஞ்சு போச்சா? அப்போ 6க்கு பி. சரியா? சந்தேகமா? என்னது ஐயம்? புரியலை. தனித்தனின்னு சொல்லும்போது தனித்தனியாக பிரித்தோம்னா பொருள் வருது. அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. வாவ், நல்லா இருக்கே. இப்படி தான் ரொம்பக்கு வரணும். சூப்பர். தனித்தனியாக சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். அடுக்கு தொடரா? ஒரே சொல் 2 தடவை 3 தடவை 4 தடவை அடுக்கி வர்றதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். முதல் வார்த்தை தனி, 2வது வார்த்தை தனியாக. சௌரியத்துக்கு பிரிஞ்சிருச்சு. புரியுதா? 1 2 3 அப்படின்னு வரிசையாக அடுக்கிட்டே போனால், ரிப்பீட் பண்ணாதான் அடுக்கு தொடர். இது அடுக்கு தொடரே இல்லை, அதனால் இத்து வரும். என்ன விதி? இனி தனி என ஆக. சரியா? சூப்பரா தம்பி, வெரி குட். நல்ல டவுட்டு கேட்டேன். சரியா? அடுத்து 7வது உடலுக்கு அணிவது. பிரித்தெழுதுக. உன்னை வம்புலுக்காகவே தான் பிரித்து வச்சுருக்கேன், பார்த்துக்க. உடலுக்கு அணிவது. அப்போ உடலுக்கு கூட்டல் அணிவது, உடல் கூட்டல் லுக்கு. லுக்கு தம்பி, வேற எங்கேயும் போகக்கூடாது. சரியா? லுக்கு. சரியா? சொல்லும் போதே சிரிப்பு வந்துச்சு, வராது. உடலுக்கு கூட்டல் கனிவது. உடலுக்கு கூட்டல் கனிவது. காக்கு காய் இருக்குன்னு போட்டு கவர்ந்து சென்றக்கூடாது. அப்போ டவுட்டாக இருக்குது. உடலுக்க கூட்டல் அணிவது. ஸோ தப்பு. அப்போ உடலுக்கு கூட்டல் அணிவது, உடலுக்கு கூட்டல் கனிவது. என்ன சார் வரும்? கூ வந்துருச்சு. அப்போ கூ வந்துச்சுன்னா குசுறு துபுரு. குசுறு துபுருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இக்கு. அப்போ இக்கு வந்துச்சுன்னா இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். என்ன பேர்? வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியலுகரம். சரியா? ரைட். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லும்போது கண்டிப்பாக குற்றியலுகர புணர்ச்சி என்றால் என்ன விதி? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ உயிர் தான் வரணும், உயிர்மெய் வரக்கூடாது. பாரு எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. நான் தப்பாக எழுதி போட்டிருக்கேன், பேசாமல் இருக்க. வன்தொடர் குற்றியலுகரமா இல்லை வன்தொடர் குற்றியலுகரமா? வன்தொடர் குற்றியலுகரம். இக்கு வரும்.
ஏன்னா குற்றியலுகரம் என்பது பொது பெயர், அதில் ஒரு பிரான்ச்சு வன்தொடர் குற்றியலுகரம், இருபெயரற்று பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இப்போ என் பேர் என்னது? சுரேஷ்குமார் ராஜகோபால். சுரேஷ்குமார், சரியா? சுரேஷ்குமார். சுரேஷ்குமாரா இல்லை சுரேஷ்குமாரா? இக்கு வருமா? உன் ஒன்பதெல்லாம் தீர்த்துக்கலாம், கமெண்ட்டில் போட்டு கதறு. சரியா? சுரேஷ்குமார் இக்கு வருமா? வராதா? வராது. ஏன் வராது? குமார் என்பது பொது பெயர், சுரேஷ் என்பது என்னது? சிறப்பு பெயர். இருபெயரற்று பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. சுரேஷ் என்பது என்னது? உயர்திணை அக்ரிணையா? உயர்திணை. இது அக்ரிணையா? உனக்கு எவ்வளோ வன்ம மத்தியா உனக்கு, சரியா? சுரேஷ் உயர்திணை. இந்திரன் என்று பொருள், சரியா? இந்திரம்டா, சரியா? ரைட், ஓகே. அப்போ சுரேஷ் இந்திரன் உயர்திணை, தேவர்கள் நரகர்கள், அப்போ உயர்திணையில் வல்லினம் மிகாது. சுரேஷ்குமார் இருபெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகாது. இனி ஜென்மத்துக்கு இருபெட்டு பண்பு தொகை வரக்கூடாது உனக்கு, சரியா? அப்போ வன்தொடர் இக்கு வரணும். ரைட், போட்டுமா? அங்கே போட்டுமா? உடலுக்கு அணிவது, அப்போ உயிர் வரின் கூவை பிடிச்சோம்னா இக்கு கூட்டல் ஊ. அப்போ என்னது? ஊவை நீக்கணும்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், இக்கு கூட்டல் லா க. அப்போ உடலுக்கு அணிவது, அப்போ ஏ சரி. ரைட். அடுத்து தமிழ் கூட்டல் கணினியம் சேர்த்து எழுதுக. இப்போ தான் பார்த்தோம், சரியா? இப்போ தான் பார்த்தோம். தமிழ் கவிஞர், தமிழ் பேராசிரியர் நிறைய படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் கணியம் என்பது பொது பெயர், கணினியம் என்பது பொது பெயர், தமிழ் என்பது சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? யோசிச்சு சொல்லுங்க. என்னது? இருபெயரற்று பண்பு தொகையில் வல்லினம் மிகும். முடிஞ்சு போச்சு. அப்போ தமிழ கணினியும், தமிழ கணினியும், சரியா? தமிழ் கணினியம், தமிழ் கணினியம். இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, நல்லா கவனிச்சுக்கங்க, சரியா? தமிழ் கணினியும் இருக்குது, இங்கே யா வரணும், யூ வந்திருக்கு, தப்பு. கணினியம் அப்படின்னு வந்திருக்கு, கணினி வந்திருக்கு, வல்லினம் ஒன்று மிகுந்து வந்திருக்கு, ஒன்று மிகா வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். இப்போ இக்கு வரும்னு சொல்லியாச்சு, ரைட்? இப்போ தமிழ கணினியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த யூவுக்கு பதிலாக யா கொடுத்துருந்தாங்கன்னா சரியா தவறா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு விதி இருக்குது, சரியா? ஏனெனில் தமிழ் என்பது சிறப்பு சொல். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நடத்துறதுக்காக நடத்துகிறேன். தமிழ் என்பது சிறப்பு சொல், சரியா? நல்லா கவனிச்சுக்க. தமிழ் என்பது சிறப்பு சொல். அது கூட நாற்கணமும் சேர்ந்துச்சுன்னா, நாற்கணமும் சேர்ந்துச்சுன்னா, நாற்கணம் தெரியுமா? நாற்கணம் ஒன்றும் இல்லை, ஒன்று வல்லினம், இன்னொன்று மெல்லினம், இன்னொன்று இடையினம், இன்னொன்று உயிரெழுத்து. இந்த நாற்கணமும் சேர்ந்துச்சுன்னா, நாற்கணமும் சேர்ந்துச்சுன்னா, சரியா? ஈற்றிழுக்கக்கூடிய லகர ஒற்று, சரியா? லகர ஒற்று ஆங்கிற சாரியை சேர்த்து வரும். மைண்டில் வச்சுக்கங்க. திரும்ப சொல்கிறேன், சரியா? தமிழ் என்ற சொல் நிலைமொழியில் வந்து இருபெயரற்று பண்பு தொகையாக இல்லாமல் இருக்கும்போது அந்த நிலைமொழியை விட்டு வருமொழியில் நாற்கரம், அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்றது உயிரெழுத்து, இந்த நாளில் எது வந்தாலும் சரி ஈற்றெழுத்தக்கூடிய ஒற்று கூட ஆங்கிற சாரியை சேர்ந்து வல்லெழுத்து தேவைப்பட்டால் மிகும். இப்போ ஒன்றும் இல்லை, எழுதி போகிறேன். தமிழ் கூட்டல் பிள்ளை அப்படின்னு சொல்கிறேன். தமிழ் கூட்டல் நாதன் அப்படின்னு சொல்கிறேன். சும்மா எக்ஸாம்பிள் எழுதி போகிறேன். தமிழ் கூட்டல் பிள்ளை, தமிழ் கூட்டல் பிள்ளைன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் ஈஸியாக எடுத்துக்கலாம். பிள்ளை என்பது பொது பெயர், அதில் தமிழுக்கு பிறந்த புள்ளன்னு சொல்லும்போது சிறப்பு பெயர். இருபெயரற்று பண்பு தொகையில் என்ன ஆன்சர் வரும்? தமிழ் பிள்ளை, தமிழ் பிள்ளை அப்படின்னு ஆன்சர் கொடுக்கலாம். இது ஒரு ரூல்ஸு. இது எப்போ? இருபெயரற்று பண்பு தொகையாக இருந்தால். இருபெயரற்று பண்பு தொகையாக கருதாமல் விட்டீங்கன்னா வல்லினம் வந்தாலும் சரி, மெல்லினம் வந்தாலும் சரி, இடையினம் வந்தாலும் சரி, உயிரெழுத்து வந்தாலும் சரி, இந்த நாலும் சேர்ந்து வரது பேர் அது நாற்கணம் சொல்லுவாங்க. இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் என்ன இருக்குது? லகர ஒற்று இருக்கா? அது கூட அகரம் சாரியை சேர்ந்து தேவைப்பட்டால் வல்லினம் மிகலாம். அப்போ இல்லு கூட்டல் ஆ, இல் கூட்டல் ஆ, அப்போ என்ன வரும்? லா. அப்போ என்ன சார் ஆன்சர்? தமிழ பிள்ளை. இப்போ பீக்கு என்ன வரலாம்? இப்பு.
தமிழப்பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் சரிதான். தமிழ் கூட்டல் நாதன் நான் ஞஞன நமன ஞஞன நமன. அப்போ என்ன அர்த்தம் விளங்குதா? ஞஞன நமனா என்னது? மெல்லினம். இப்போ தான் சொன்ன வல்லினம் மெல்லினம் இடையினம் உயிரெழுத்து 4 எது வந்தாலும் சரி லா கூட ஆ சேர்ந்து என்ன மாறும்? லாவா மாறும். அப்போ என்ன வரும்? தமிழநாதன். தமிழநாதன். சார் அப்போ எங்கே எதுவுமே வல்லினம் வரைய சார்? வராதுங்க, ஏன்னா இது மெல்லினங்க, வராது. தமிழநாதன் அப்படியும் வரும். காரணம் தமிழ் என்பது சிறப்பான சொல். தமிழ் மொழியே சிறப்பு தான், அதை தமிழுங்கிற சொல்லு அதை விட சிறப்பாக. சரியா? இப்போ பாருங்க, தமிழ் கூட்டல் கணினியம் அப்படி சொல்லும்போது இங்கே யாவுக்கு பதிலாக யாப்பட பெரிய இஷ்யூ ஆயிடும். ஏன்னா லா கூட ஆ சேர்த்தோம்னா தமிழ, அப்போ இங்கே ஒரு இக்கு சேர்த்தோம்னா தமிழ கணினியம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். ஆனால் இங்கே ஆப்ஷனில் அது இல்லாதனால ஸோ ஆன்சர் அது சி. சரியா? ரைட். அடுத்து நின்றெடுத்திட. இது ஒரு எளிமையான கேள்வி தான், பிரிக்கலாமா? நின்றெடுத்திட, நின்ற கூட்டல் எதிர்த்திடு, நின்று கூட்டல் எதிர்த்திட, நின்ற ர வந்திருக்கு, ஸோ வராது. நின்ற வரலாம். சரியா? எதிர்த்திட நின்ற. சரியா? எதிர்த்திட கொஞ்சம் ஒட்டு வருது. நின்று எழுத்து கூட்டல் இட கண்டிப்பாக வராது, தனிப்பட்டு வராது. டி தப்பு, சி தப்பு. அப்போ நின்று கூட்டல் எதிர்க்கிறவா இல்லை நின்ற கூட்டல் எதிர்க்கிறவா? அப்புறம் நின்று எதிர்த்திட, நின்று தான் எதிர்க்கிற. அப்போ நின்று கூட்டல் எதிர்த்திட, நின்ற கூட்டல் எதிர்த்திட வராது. ராவை பிரித்தோம்னா இரு கூட்டல் ஆ தான் இருக்குது. ஆவை வச்சு என்னால் உயிரத்தில் கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கேயே ரூவை பிரித்தோம்னா இரு கூட்டல் ஊ, இரு கூட்டல் ஊ. அப்போ ஊ வந்திருக்குன்னா என்ன வந்திருக்கு? இன்னும் வந்திருக்கு மென்தொடர் குற்றியலுகரம். என்ன பேர்? மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ மென்தொடர் குற்றியலுகரம்னா குற்றியலுகர புணர்ச்சி. உயிர் வரின் உக்குரல் மெய்விதித்தோடும் மெய்விட்டோடும் இறையும் ஏவையும் சேர்த்தோம்னா ரே. அப்போ நின்றெதிட்டிட. அப்போ 9க்கு ஏ சரி. அடுத்து பொருத்தமற்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது சேர்த்து எழுதுருமா? சரியா? 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம், 8 கூட்டல் களம் எண் களம், 8 கூட்டல் நாள் எண்ணாள், 8 கூட்டல் வகை எண் வகை. அப்படி சொல்லும்போது இதில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் போன வகுப்பு என்னோடய வகுப்பை நீங்கள் கவனிச்சிருந்தாலே எடுத்தோடனே சி ஆன்சர் நீங்கள் கொடுத்துடலாம். ஏன் சார்? 8 கூட்டல் நாள் ஞாபகத்தில் இருக்கா? ஒரு சரியா ஒரு நிலைமொழியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. 8 கூட்டல் 4 இருக்குது. அப்போ 2 வந்திருக்கு. 8 கூட்டல் ஊ ஞாபகத்தில் இருக்கா? நகர. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? என்ன இருக்குது? நகர. அதுக்கப்புறம் லகர. இதெல்லாம் சேர்த்து வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நான் வந்துச்சுன்னா தன்னகரமாக மாறும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகத்தில் இருக்கா? ஞாபகத்தில் இருக்கா? அந்த விதி நீங்கள் அந்த நாவை வச்சு கூட கூட இந்த நாள் என்னது என்னால்னு கொண்டு வந்திருக்கலாம், என்னால்னு கொண்டு வந்திருக்கலாம். அப்படி பார்த்தா கூட நீங்கள் ஆன்சர் வந்திருக்கலாம். பரவாயில்ல விடுங்க, இந்த விதியை நீங்கள் மறந்தால் கூட பேசுவோம். 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம், 8 கூட்டல் களம் எண் களம். எப்படி சார் அப்படின்னா இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. 8 என்ற எண்ணு பெயர் புணர்ச்சி. அப்படி வரும்போது 2 வந்திருக்கு. அப்போ 2 வந்துச்சுன்னா நிலை ஒரு 8ங்கிற எண் வந்துச்சுன்னா ஈற்றெழுத்து கெட்டுரும், ஈட்டெழுத்து கெட்டுரும். அப்போ ஈட்டெழுத்து கெட்டுருச்சுன்னா எல்லாத்துலேயுமே 2 போயிடும். சரியா? முதல் ரூலு ஈற்றெழுத்து கெட்டுரும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரியா தகரம் என்னவா மாறும்? ஃபஸ்ட்டு ஈற்றெழுத்து கெடும். சரியா? நான் எதுவுமே சரியா விதியை தெளிவாக சொல்லலை. ஏன்னா விதியை மனப்பாடம் பண்ணி நீங்கள் தமிழ் புலவர் ஆக போகிறது இல்லை. ரூல்ஸை மட்டுக்கும் புரிஞ்சுக்குங்க. 8ங்கிற சொல்லு வந்துச்சுன்னா அந்த சொல்லில் ஈற்றெழுத்து ஃபஸ்ட்டு கெட்டுரும், ஈற்றெழுத்து கெட்டுரும். 2வது ரூல் என்ன சார்? தகரம் என்னவாக திரியும்? நகரமாக திரியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? அப்போ தகரம் நகரமாக தெரிஞ்சுன்னா 2 போச்சு, மிச்சம் இருக்கும் எண் கூட்டல் 1000, எண் கூட்டல் 1000 சொல்லிட்டு இன்னையும் ஆணையும் சேர்த்தா எண்ணாயிரம்னு வந்துடும். அப்போ ஆன்சர் சரியா சார்? தப்பு. ஏன்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்போ என்ன வரும்? எண் கூட்டல் இன் கூட்டல் 1000. அப்போ இன்னையும் ஆவையும் சேர்த்தோம்னா நான்
அப்போ என்ன ஆன்சர்? எண்ணாயிரம். சரி, சரியா? ஈற்றெழுத்து கெட்டுரும், தகரம் நகரமாக தெரியும். தெரிஞ்சிச்சான்னு பாருங்கள், தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன வரும்? எண். எண் கூட்டல் களம், எண் களம். சரிதான். அடுத்தனுக்கு 8. அப்போ என்ன இருக்குது? 2 பொசிஷன் இருக்குது, எண் இருக்குது. எண் கூட்டல் வகை என்னது? எண் வகை. சரி. அப்போ எது தப்பு? இதுதான் தப்பு. எப்படி சார் தப்பு? அப்போ 8ல் என்னது? 2 போயிடுச்சு, 8 மாறிச்சு, இன்னா மாறிச்சு, கூட்டல் 4. அதை தான் நான் அன்னைக்கே நடத்தினேன். யாத்தில் இருக்கா? நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா அது தன்னகரமாக மாறும். இந்த நகரம் இந்த தன்னகரமாக மாறும். போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். அப்போ நகரமோ அல்லது தன்னகரமோ அல்லது நகர நகரமோ வந்து வறுமொழியில் நகரம் வந்துச்சுன்னா தன்னகரமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ எண்ணுக்கு அப்படியே வந்துடும், இந்த நாவுக்கு நா வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? எண்ணால் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே எண்ணால் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அடுத்து என்ன இருக்குன்னு பாரு. குற்றவாளி பிரித்தெழுதுக. குற்றம் கூட்டல் வாளி, சான்ஸ் இல்லை. குற்ற கூட்டல் வாளி எச்சமாக இருக்குது, சான்ஸ் இல்லை. குற்றம் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆளி, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பகுபவுடு பிரகடனம் கேட்கல. ஸோ என்னது ஆன்சர்? குற்றம் கூட்டல் ஆளி. யாத்தில் இருக்கா? குற்றம் கூட்டல் ஆளி. சரியா? குற்றவாளி. சரியா? ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சொல் இருக்குது. இப்போ குற்றம் என்பது என்னது? ஒரு செயல். அப்போ செயல் என்றால் என்ன? வினை. அப்போ குற்றம் கூட்டல் ஆளி என்ன மாறிச்சு? குற்றவாளின்னு மாறிடுச்சு. நல்லா கவனிச்சு பாருங்களேன். குற்றம் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது, ஆளிங்கிறது ஒரு விகுதி, குற்றவாளின்னு சொல்லும்போது ஒரு நபரை குறிக்குது. கரெக்டா? அப்போ ஒரு வினை கூட ஒரு விகுதி சேரும்போது புதிய சொல் உருவாக்கப்படுவதற்கு என்ன பேர்? ஆக்க பெயர் என்று பெயர். இப்போ பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எப்படி தமிழ் சொல்லுவீங்க? வீட்டுக்காரர். பெரியங்க என்ன வரும்? வீடு கூட்டல் காரர். அப்போ வீடுங்கிறது உயிருள்ள ஒரு பொருளா உயிரற்ற ஒரு பொருளா? உயிரற்ற ஒரு பொருள். காரர்னு ஒரு விகுதி சேரும்போது, காரர்னு ஒரு விகுதி சேரும்போது வீட்டுக்காரர் சொல்லிட்டு உயிருள்ள ஒரு நபரை குறிக்கிறதா மாறுதா? அப்படி மாறுது பார்த்தீங்களா? அப்படி மாறுறதுக்கு பேர் தான் என்னது? ஆக்க பெயர். அப்போ வீடு என்ன சொல்லு? வீடு என்ன சொல்லு? வேற ஒன்றும் இல்லை, பெயர் சொல்லு. என்னது? பெயர் சொல்லு. குற்றம் என்ன சொல்லு? வினை சொல். இது 11th ஸ்டாண்டர்டு, கொஞ்சம் படிக்கணும். சரியா? இது 11th ஸ்டாண்டர்டு. அப்போ பெயருடனோ அல்லது வினையுடனோ புதிய விகுதிகள் சேர்ந்து புதிய சொற்கள் உருவாக்கப்படுவதற்கு ஆக்கப்பெயர்கள் என்று பெயர். சரியா? மைண்டில் வச்சுக்கணும். பெயர் சொல்லோட ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரியா? பெயருடனோ அல்லது வினையுடனோ விகுதிகள் சேர்ந்து புதிய சொற்கள் உருவாக்கப்படுவதற்கு ஆக்கப்பெயர்கள் என்று பெயர். நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், மானம் அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பெயர் விகுதி. இந்த மானத்து கூட சரியா உன்னை பற்றி நீங்களே பேசினா அது தன்மானம். அதுவே உன்னை பற்றி ஊரே கழிவு ஊற்றுனா அது உனக்கு என்னது? அவமானம். பார்த்துக்க, தன் கூட்டல் மானம் தன்மானம், அவ கூட்டல் மானம் அவமானம். மானங்களுக்கு ஒரு பொருளை வச்சேன், 2 சொல்லு சேர்த்தேன், பொருளே மாறி புதிய சொல் வந்துருச்சு. அப்படி புதிய சொல் உருவாக்கப்படுவதற்கு என்ன பேர்? ஆக்க பெயர் என்று பெயர். அப்போ குற்றம் கூட்டல் ஆளி என்னது? குற்றவாளி. புணர்ச்சி வேணுமா? புணர்ச்சி வேணுமா? இருங்க சொல்கிறேன். சரிங்களா? அப்போ என்னது? குற்றவாளி. சரியா? பாருங்கள், குற்றம் கூட்டல் ஆளி இம்மு. மவ்வீறு ஒற்று ஒளிந்து. மவ்வீறு ஒற்று ஒளிஞ்சிருச்சு. மிச்சனுக்கு குற்ற ராவ பிரிச்சம்னா ஆளி. ராவ பிரிச்சம்னா இரு கூட்டல் ஆ. அப்போ ஆ வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உயிரீறு ஒப்பவும். இது என்னது? மவ்வீறு ஒற்றொழிதல். இது என்னது? உயிரீறு ஒப்புதல். அப்போ அடுத்து என்ன வேணும்? வா வேணும். அப்போ வா யா வர மாதிரி என்ன விதி இருக்குது? ஒரே ஒரு விதி தான், உடம்படுமை புணர்ச்சி. உடம்படுமை புணர்ச்சியாக இருந்தால் வரும் என்ன வரணும்? உயிரெழுத்து வரணும். வந்திருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன இருக்குது? ஆ ஈ ஐவழி எவ்வும் முதல் விதி.
ரெண்டாவது விதி ஏனைய உயிர் வழி வவ்வும். அப்போ ஈயோ ஈயோ ஐயோ வந்துச்சுன்னா எவ்விக்க, மற்ற 8 வந்தால் வவ்விக்க. அப்போ குற்ற கூட்டல் இவ்வு கூட்டல் ஆளி. அப்போ இவ்வையும் ஆவையும் சேர்த்தா குற்றவாளி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா சரியான ஒன்றை தேர்ந்தெடு. வந்து கூட்டல் தந்தான் வந்து தந்தான். ஆறு கூட்டல் தலை ஆற்று தலை. காடு கூட்டல் அரண் காடரன். வரகு கூட்டல் கதிர் வரகு கதிர். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கங்க. இது எல்லாமே நிலைமொழி எல்லாமே என்னவா இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே குற்றியலுகரம் தான். அப்போ குற்றியலுகரமாக இருக்கும்போது அப்போ அந்த சைடில் என்ன வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், குற்றியலுகரமாக இருந்தால் என்னவா இருக்கணும் ஞாபகத்தில் இருக்குங்களா? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படி சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே உயிர் வரலை, உயிர் வந்திருக்கு, இங்கே உயிர் வரலை. அப்போ இந்த 4ல் சி ஆப்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுலேயும் என்ன பிரச்சனைன்னு பார்த்துருவோம். அப்போ ஒரு வேலை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேலை சரியா குற்றியலுகரம் வந்துச்சுன்னா குற்றியல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இந்த 6 வகையில் ஒரே ஒரு வகை வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர மிச்ச 5 வந்துச்சுன்னா இயல்பாக புணரும். இது ஒரு ரூல் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. வருமொழியில் உயிரெழுத்து வரலைன்னா குற்றியலுகரத்தில் வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர மிச்ச எல்லா குற்றியலுகரம் மிச்ச 5 டைப்புமே இயல்பாக எவ்வித மாற்றங்களும் இல்லாமல் புணரும். இந்து மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ என்ன இல்லை? வன்தொடர் இல்லை. அப்போ இயல்பாக புணரணும். அப்போ என்ன வராது? இத்து வராது. எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புனையணும். அப்போ மென்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. ஸோ தவறு. சரியா? 6 கூட்டல் தலை அது சொல்லும்போது 6 தலை தான் வரணும், ஆற்று தலை வராது. சரியா? 6 தலை அப்படின்னா தலையோட எண்ணிக்கை 6 இருக்குன்னு பொருள். ஆற்று தலை அப்படின்னா தலையை ஆற்றுப்படுத்து தணிக்கைப்படுத்துன்னு பொருளாயிருது. ஸோ இதுவும் தவறு. சரியா? ஆனால் புணர்ச்சி வரியாக சரியாக தான் இருக்கும். பொருளையும் பார்க்கணும். காடு கூட்டல் அரண் இங்கே என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. அப்போ உயிர் வந்திருக்குன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னு பார்க்கணும். ஆனால் காடு கூட்டல் அரண் என்ன ஆன்சர்? காட்டரன்னு வரணும். காடரன் வந்திருக்கு. ஸோ சியும் தப்பு, ஏயும் தப்பு, பியும் தப்பு. வரகு உயிர் தொடர் குற்றியலுகரம் அது சொல்லும்போது வரகு கூட்டல் கதிர் அப்படி சொல்லும்போது இங்கே வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் அல்லீற்று வகையின் காரணமாக வல்லினம் மிகாமல் சரியாக வந்ததால் சரியான ஒன்று டி அல்வழி புணர்ச்சி அல்லாத புணர்ச்சி என்று பொருள். ஸோ இது ஒன்று தான் சரியாக இருக்குது. காடு கூட்டல் அரண் காட்டரன் சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. காடு கூட்டல் அரண் சரியா? உயிர் வந்திருந்தாலும் டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ. உடனே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னு போட்டிங்கன்னா ஊ போய் இட்டு கூட்டலா என்னது டா வந்துடும், காடரன் வந்துடும். ஆனால் காடரன் வராது. காட்டினால் செய்யப்பட்ட பாதுகாப்பு அரண். அப்போ காட்டரன் வரணும். அப்போ நெடித்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் டா ரா ஒற்று ஞாபகத்தில் இருக்கா? அன்னைக்கு நடத்தினேன். உயிரோடு நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரமாக வந்து அதில் டாவோ ராவோ புள்ளி வச்ச ஒற்றாக வந்தால் இரட்டும். அப்போ காடு கூட்டல் அரண் என்ன வரும்? காட்டு கூட்டல் அரண். அப்போ தான் ஒன்று. டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இட்டையும் ஆவையும் சேர்த்தோம்னா டா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ காட்டரன் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் சரியாக வருது. அப்போ வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா இயல்பாகவும் புணரும், வள்ளெழுத்தோடு சேர்த்தும் புணரும். இப்போ பாருங்கள், படித்து கூட்டல் பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது படித்து பார்த்தான் வந்துருச்சு. அப்போ வன்தொடராக இருந்தால் என்ன வரும்?
என்ன வரும்? வல்லினம் மிகும். ஆனால் இங்கே வந்திருக்குது உயிர் தொடர். அதனால் 5 அப்படி சொல்லும்போது சரியா? அப்போ 5 மற்ற 5ல் வர்றதுனால இது என்ன வருது? அல்லீட்டு புணர்ச்சியாக வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். வச்சு ஒரு 2லையுமே என்ன வராது? வல்லினம் மிகாது. ஸோ ஆன்சர் டி. சரியா? அடுத்து பொறுத்துக. சரியா? பொறுத்துக. மலை கூட்டல் அருவி. இங்கே உயிர் உயிர் அப்படி இருக்கா? அப்போ மலை பிரித்தோம்னா இல் கூட்டல் ஐ. அப்போ ஐ என்னது? உயிரெழுத்து. ஆ என்னது? உயிரெழுத்து. அப்போ உயிர் உயிர் வந்திருக்கு. உயிர் உயிர் இங்கே தான் இருக்கு. ஓ, அப்போ 1 ஏவுக்கு 1. தமிழ் இல்லு மெய்யெழுத்து. ஆ உயிரெழுத்து. அப்போ மெய் கூட்டல் உயிர். மெய் கூட்டல். ஓ, நேராக தான் இருக்கா? மெய் கூட்டல் நை என்னது? இன் கூட்டல் ஐ. அப்போ உயிர் இதனது? இம்மு ஒற்று. அப்போ என்னது? மெய். அப்போ உயிர் கூட்டல் சரி தென்னை உயிர் கூட்டல் என்னது? ஒற்று வந்திருக்கா? அப்போ உயிர் கூட்டல் என்னது? மெய். சரியாக இருக்குது. தேன் என்னது? மெய். மா அப்போ என்னது? இம்மு கூட்டல் ஆ மெய். அப்போ மெய் கூட்டல் மெய். அப்போ 1 2 3 4 ஏ. சரி. அடுத்து என்ன இருக்குது? மணி கூட்டல் மாலை மணி மாலை. நல்லா கவனிச்சுங்க. நிலைமொழியை வச்சு பார்த்தோம்னா சரியான ஒன்றை கிடையாது. நிலைமொழியை வச்சு பார்த்தோம்னா இன்னு கூட்டல் ஈ. அப்போ ஈயை வச்சு பார்த்தோம்னா என்னது? உயிர் ஈறு. அதுவே மாவை வச்சு பார்த்தோம்னா இம்மு கூட்டல் ஆ அடித்து பார்த்தோம்னா இம்மு என்னது? மெய் முதல். சரியா? இப்போ நான் சரியான ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. அப்போ எது ஃபஸ்ட்டில் இருக்குது அதுதான் பார்க்கணும். நிலைமொழியா வருமொழியா? நிலைமொழி தான் இருக்குது. அப்போ என்னது? உயிர் ஈறு. ஸோ ஆன்சர் சி. கண்டிப்பாக மெய்யிறு வராது, உயிர் முதல் வராது. ஒன்று பியால் செய்யும் போது நிலைமொழி தான் முதல்ல வருது. ஸோ என்னது? உயிர் ஈறு. அடுத்த என்ன இருக்குது? சரியா? அடுத்த என்ன இருக்குது பார்க்கலாமா? நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்கள். இப்போ தான் நடத்தினேன். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்களும் டா ரா ஒற்று இரட்டும் விதிப்படி பொருத்தமற்ற ஒன்றை கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். நெடில் தொடராக இருக்கணும், இல்லாட்டினா உயிர் தொடராக இருக்கணும். பார்த்துருவோமா? வயிறு நெடில் தொடரா உயிர் தொடரா? உயிர் தொடர். ஸோ பெரும்பாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காடு இப்போ தான் பார்த்தோம். என்னது? நெடில் தொடர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகடு என்னது? உயிர் தொடர். ஸோ வரதுக்கு காடு அப்படி சொல்லும்போது இது என்னது? நெடில் தொடர். அச்சச்சோ, நெடில் தொடர் உயிர் தொடர் நெடில் தொடர் உயிர் தொடர்னு மாறி மாறி வந்திருக்கு. அப்போ நிலைமொழிக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதில் இதில் எது ஒற்று வழங்கிக்கிறாங்க? அப்போ வயிறு என்ன இருக்குது? வயிறு. ரூவை பிரித்தோம்னா இரு கூட்டல் ஊ. டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ. டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ. டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ. அப்போ உயிர் தொடராக இருந்தாலும் சரி நெடில் தொடராக இருந்தாலும் சரி டாவோ ராவோ புள்ளி வச்சு ஒற்றாக வந்தால் என்ன செய்யும்? இரட்டும். அப்போ இரு டபுள் ஆச்சுன்னா வயிற்று. அப்போ வந்திருக்கு. சரி. காடு இன்னொட்டு வந்தால் காட்டு. சரி. பகடு இன்னொட்டு வந்தால் பகட்டு. சரி. காடுனா காட்டு. அச்சச்சோ, காட்டு வரலை, காடு தான் வந்திருக்கு. அதனால் டி மட்டும் இந்த விதிக்கு பொருத்தமற்றது. சரியா? பொருத்தமற்றது. சரிங்க சார், அப்படி கொண்டு வரலாமா சார் அப்படின்னா கொண்டு வர முடியாது. ஏன்னா நிலைமொழி குற்றியல் உகரமாக இருக்கும்போது வருமொழியில் எல்லாம் பாருங்கள் பெரும்பாலும் பெயர் சொல்லாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது? வினை சொல்லாக இருக்குது. அப்போ இந்த டாரா ஒற்று இரட்டணும்னா வருமொழி வினை சொல்லாக இருக்கக்கூடாது. ஆனால் இருக்குது, பார்த்துக்க. சரியா? அடுத்து கீழ்கண்ட ஒன்றில் முற்றியலுகிற புணர்ச்சியை காண்க. முற்றியலுகிறம்னா கொடுக்கக்கூடியதில் எதெல்லாம் நிலைமொழி? முரடு, வரவு, வீடு, நாடு வந்துருச்சா? அப்போ முரடு ராவ பிரிச்சா இரு கூட்டல் லா உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ ஏ முற்றியலுகரம் இல்லை. வீடு நெடில் தொடர் குற்றியலுகரம் வராது. நாடு நெடில் தொடர் வராது. அப்போ என்ன மட்டும்தான் இருக்குது? முற்றியலுகர புணர்ச்சி. முடிஞ்சு போச்சா? அப்போ வரவு கூட்டல் அறிந்தான். ஊவை பிரித்தோம்னா இவ்வு கூட்டல் ஊ. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். என்ன விதி? முற்றும் மற்றும் ஓரோ வழி. இவ்வு கூட்டல்லாம் பா வரவறிந்தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. வரவறிந்தான். முடிஞ்சிச்சா? அடுத்த என்ன இருக்குது? பொறுத்துக. அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் ஐயாதல். இதில் பேவை பிரித்தோம்னா இப்பு கூட்டல் ஏ.
இப்பு கூட்டல் ஏ, காவை பிரிச்சா இக்கு கூட்டல் ஆ, சேவை பிரிச்சா இச்சு கூட்டல் ஏ, பைய பிரிச்சா இப்பு கூட்டல் ஐ. அப்போ அடி அகரம் ஐயாதல் சொல்லும்போது எனக்கு அடி ஆரம்பிக்கும் போது ஐ வரணும். ஐ வர மாதிரி எனக்கு இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ பைங்கூழ் பிரித்தோம்னா பசுமை கூட்டல் கூழ். அப்போ பா இப்பு கூட்டல் ஆ இருக்குது, எனக்கு ஆ வேண்டாம், ஐ போட்டோம்னா பா பையா மாறிடும். அடி அகரம் ஐயாதல். அப்போ ஏவுக்கு 4. அப்போ ஏவுக்கு 4 வர மாதிரி ஏ இல்லை பி இல்லை, சியா டியான்னு பார்ப்போம். அடுத்த எனக்கு முன்னின்ற மெய் தெரிதல் செங்கதிர் பிரித்தோம்னா செம்மை கூட்டல் கதிர், மை ஈறு போதல் செம் கூட்டல் கதிர், எனக்கு இங்கு வேணும். ஸோ இம்மு இங்கா மாறுது. அப்போ முன்னின்ற மெய் தெரிதல். அப்போ என்னது ரெண்டாவது பிக்கு 3. அப்போ 3 4 3 4 3. ஆதி நீடல். அப்போ என்ன இருக்குது ஆதி நீடல் காரிருள் கருமை கூட்டல் இருள். சரியா, கருமை கூட்டல் இருள், மை ஈறு போதல் கரு. அப்போ கா இருக்குது, எனக்கு என்ன வேணும் கா வேணும். அப்போ நீண்டு வர்றது. அப்போ என்ன வரும் ஆதி நீடல் சீக்கு 2 சீக்கு 2. இனமிகள் பெருங்கொடை பிரித்தோம்னா பெருமை கூட்டல் கொடை கோ, மைக்கு ஈறு போதல் காவுக்கு இங்கு வருது இனமிகள் இனமிகள். அப்போ டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் சி. சார் அதே மாதிரி தான் சார் செம்முக்கு இங்கே இம்முக்கு காவுக்கு இங்கு வரணும், அங்கே ஏன் சார் இனமிகள் போடலை? நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே மைய போய் இனமிகள் வர்றதுக்கு இந்த இடம் ரொம்ப ஃப்ளாட்டாக ஃப்ரீயாக இருக்குது. இனமிகள் வரும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் நிலைமொழியில் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே இம்மு இருக்குது, அதனால் இங்கே இங்கு கொண்டு வர முடியாது. அந்த இம்மை தான் இங்கா மாத்திரேன், அதுக்கு பேர் தான் முன்னின்ற மெய்த்தெரிதல். ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. அடுத்த என்ன இருக்குது வெண்டலை. இது ஒரு எளிமையான கேள்வி. வெண்டலை வெண்டை வராது, வெண்டு வராது, வெண்ட் வென்று அது வராது. சரியா? அப்போ வெண்மை கூட்டல் தலை முடிஞ்சு போச்சு. என்ன வந்திருக்கு மை ஈறு போதல், மிச்சம் இருக்கு வெண் கூட்டல் தலை. ஞாபகத்தில் இருக்கா? முதல் கிளாஸ் நடத்தின நகரம் தகரமாக தெரியும். அப்போ வெண் கூட்டல் தலை. அப்போ வெண் கூட்டல் நகரம் வந்திருக்கு, வறுமொழியில் தகரம் வந்திருக்கு. நகரமோ அல்லது நகரமோ நன்னகரமோ. சரியா? நகரமோ அல்லது நகர நகரமோ, அதாவது தன்னகரமோ அல்லது நகர நகரமோ வந்து வறுமொழியில் தகரம் வந்துச்சுன்னா இந்த தகரம் என்னவா தெரியும்? தகரமாக தெரியும். ஞாபகத்தில் இருக்கா? இந்த நா இங்கே போய் மாறது ஒரு டைப்பு, இந்த லா இங்கே வந்து டாவா மாறது ஒரு டைப்பு. ஞாபகத்தில் இருக்கா? முள் கூட்டல் இது முட்டி இது. ஞாபகத்தில் இருக்கா? முள் கூட்டல் இது முட்டி இது டா வரும். அப்போ இந்த டா டாவா மாறுது. வெண் கூட்டல் டலை வெண்டலை. உடல்மை சரி, இணையமும் பண்பிற்கு இயல்பே. ஸோ 3 தவறு. அடுத்த முனிவிலர் சரியான ஒன்றை கண்டறி. எதில்? பகுபத உறுப்பிலக்கணம். அப்போ முனிவிலர் அப்படி சொல்லும்போது எது சார் கம்பல்சரி நமக்கு கட்டளை? முடிவு கட்டளை இல்லை, முனிவு கட்டளை இல்லை, முனி கட்டளை. முனி கட்டளை. சரியா? அப்போ ஏயும் பியும் இல்லை. விலர் எடுத்தோடனே வராது. அப்போ இவ்வு கூட்டல் இல்லு கூட்டல் இரு. சரியா? முனி கட்டளை. மேலும் பிரிக்க முடியாத பகாபதமாய் வருவதற்கு பகுதி என்று பெயர். அப்போ முனி பகுதி. சரியா? வியை பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் இ. வியை பிரிச்சோம்னா இவ்வு கூட்டல் இ. இவ்வு இப்போ தான் பார்த்தோம். உடம்படு மெய் சந்தி. உடம்படு மெய் சந்தி. அப்போ வி கூட்டல் இல் இருக்கா? இல்லை பிரிச்சோம்னா இல் கூட்டல் இ. அப்போ இல்லு வந்திருக்கு, ஈயோட இரு சேர்த்தா இரு. அப்போ இல்லுன்னு இருக்கு. அல் இல் ஆ. அல் இல் ஆ எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை. அர் இர் என்னது? பன்மை வினைமுற்று விகுதி. அப்போ 19க்கு ஆன்சர் சி. சரியா? அடுத்து ந ந வல்லினம் வரட்டரவும்.
வரட்டரவும். இது நம்ம நேரடியாக சொல்லியிருக்கோம், விதியாக பயன்படுத்தலை, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அன்னைக்கு நடத்தின நகரம் 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 வந்துச்சுன்னா நகரம் நகரம், சரியா, ரன்னகரமோ லகரமோ வந்தாலோ இல்லை டன்னகரமோ அல்லது நகர லகரமோ வந்தாலோ வல்லினம் மெல்லினம் இடையினம், வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றுமே இயல்பாகவே புணரும். நடத்தியிருக்கேன் அன்னைக்கு, இதே எக்ஸாம்பிள் நடத்தி எழுதி போட்டேன். கண் கூட்டல் வலிக்கிறது வா, யரள வளல இடையினம், அப்போ இயல்பாக தெரியும். கண் கூட்டல் வலிக்கிறது, கண் வலிக்கிறது, சரி. பொன் கூட்டல் பெரிது, சரியா, என்னது பே, எனது வல்லினம். பொன் கூட்டல் பெரிது, பொன் பெரிது, இயல்பாக புணரும். மண் கூட்டல் சரிந்தது, சா, வல்லினம், இயல்பாக புணரும். பொன் கூட்டல் சிலம்பு, பொன் சிலம்புன்னு போட்டிருக்கலாம், ஆனால் பொன் சிலம்பை தாண்டி இங்கே நிலைமொழி ஈற்றெழுத்தாக நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா என்னவா மாறும் சொல்லியிருக்கோம். வல்லினம் வந்துச்சுன்னா ரகரமாக மாறும். அப்போ பொன் கூட்டல் சிலம்பு பொற்சிலம்பு, பொற்சிலம்பு யாத்தில் இருக்கா அன்னைக்கு நடத்துறது. பொன் கூட்டல் சிலை பொற்சிலை, பல கூட்டல் பல பற்பல. அப்போ நகரமோ லகரமோ வந்தால் ரரட்டவும் வரட்டரவும், அதாவது என்ன செய்யும், டாவாகவோ ராவாகவோ மாறும். அப்போ எது சரி, 20 சரி, ஏதான் சரி, முடிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் தேர்வுகளை ரொம்ப தொடர்ச்சியாக எழுதுங்க. விதிகளை எழுதி மட்டும் வச்சா முக்கியம் இல்லை, அதை ரிப்பீட் பண்ணணும், அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணும்போது தான் அதுக்கான மதிப்பெண்ணே உங்களை சார்ந்து வரும், இல்லாட்டினா உங்களை சார்ந்து வராது. இப்போ ஒரு 4 கேள்விக்கு முன்னாடி போகும்போது என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, முற்றிலுகரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். இந்த முற்றிலுகரத்தை கண்டுபிடிச்சு சொன்னோம். வரவு கூட்டல் அறிந்தான், வரவு அறிந்தான், இது நடத்தி முடிச்சாச்சு. ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அங்கே தான் நம்ம வல்லினம் வருமா வராதான் நம்ம தேடணும். இப்போ ஒன்றும் இல்லை, பொது கூட்டல் கணக்கு, என்னங்க ஆன்சர்? பொது கூட்டல் செலவு, என்னங்க ஆன்சர்? பொது கூட்ட கணக்கு, பொது கணக்கா இல்லை பொது கணக்கா? பொது கூட்டல் செலவு பொது செலவா இல்லை பொது செலவா? சரியா? என்ன யோசிக்கிறீங்க? யோசிச்சு சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ நான் 3ஆ சொல்லி தரேன். பொது கூட்டல் தமிழ், என்னங்க ஆன்சர்? இந்தா உடனே வருது, பொது தமிழ். ஏங்க உடனே சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? காரணம், நீங்கள் பள்ளி புத்தகத்தில் தலைப்பில் பொது தமிழ் பார்த்துட்டீங்க. நீங்கள் 11th 12th படிக்கும்போது அங்கே ஏன் வச்சு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி பொது கணக்குக்கு பொது செலவுக்கு இச்சு வருமானம் இவரெல்லாம் யோசிக்க அவசியம் இருக்காது. காரணம், பொது என்பது முற்றிலுகரம், முற்றிலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகும். அப்போ பொது செலவு சரி, பொது கணக்கு சரி, பொது தமிழ் சரி. படிக்கணுங்க, படிக்கணும், சரிங்களா? நிறைய தேடணும். இப்படி தான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு போயிட்டேன். மது அப்படிங்கிறது முற்றிலுகரப்பா அப்படின்னு நடத்திட்டு போயிட்டேன். நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். போகும்போது ஒரு சில கடையோட போர்டை பார்த்துட்டு கால் பண்ணுறான். சரியா? நான் ஆல்ரெடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இதை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். ஒரு பையன் கால் பண்ணுறான், சார் மது முற்றிலும் சொன்னீங்க, முற்றிலத்துக்கு பின் மலினம் மிகும் சொன்னீங்க. இப்போ நான் ஒரு மதுபான கடை வழியாக தான் போனேன். எல்லா பலகையிலையுமே மதுபானம் தான் இருக்குது, மதுபானம் ஏன் போடலை? மது என்பது முற்றிலுகரம் தானே, இப்போ ஏன் வரலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க மதுபானம், மது என்பது முற்றிலுகரம், முற்றத்துக்கு பின்னே தான் ஒரு மலினம் மிகுன்னு வரும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வரலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்படி கேட்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது. அப்போ மது அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வரும் இப்போ வரும். அப்போ பானம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்களா? பானம் என்பது வடமொழி. அப்போ என்ன விதி? வடமொழிக்கு முன் வல்லினம் மிகாது, வல்லினம் மிகாது. அப்போ எல்லா கடையிலையுமே மதுபான கடைன்னு போட்டுக்குது, சரிதான். அப்போ பானத்துக்கு என்ன சார்? தமிழ் சாறு. இப்போ பாருங்கள், மது கூட்டல் சாறு மதுச்சாறு. பார்த்தீங்களா? என் தமிழில் மட்டும்தான், மதுவில் கூட வடமொழி சாறு உள்ளுக்குள்ளே வராது. புரியுதா உங்களுக்கு?
மது சார்ந்தால் தான் வல்லினமே மிகும், வன்மையே வரும். படிக்கணுங்க, அப்ளை பண்ணணும். சரியா? தொடர்ந்து இந்த தமிழ் தென்றல் தேர்வுகளை ரொம்ப கவனித்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் வரும். போன தடவை நிறைய பேர் மதிப்பெண் குறைவாக வந்திருக்குங்கய்யா அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டுருந்தீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நல்லது நடக்கும். தொடர்ச்சியாக படிங்க, முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க. கண்டிப்பாக வெற்றி நம்முடையதாகட்டும். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ்குமார் ராஜகோபால். பாய்.